மனிஷன் என்னமா ஃபீல் பண்ணி எழுதியிருக்காரு தெரியுமா? சான்ஸே கிடையாதுங்க. அவ்வளோ அட்டகாசமா இருக்கு இந்த திருக்குறள். காதற் சிறப்புரைத்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து நெஞ்சத்தார் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேப்பாக்கு அறிந்து அப்படிங்கிற இந்த குறள் தான். இந்த குறள் அநேக நபர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் இந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, என்னவள் ஆணாக இருந்தால் என்னவள், பெண்ணாக இருந்தால் என்னவர், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எனக்கான ஒருத்தர் என்னுடைய மனசுலே வாழ்கிறதுனால நான் சூடாக சாப்பிடும் பொழுது அதோடைய வெப்பம் அவரை சுட்டுடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே நான் சாப்பிடாமல் இருக்கேன், பட்டினியாக கிடக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பொருளை தான் இந்த குறள் சொல்லுது. நானும் காலேஜ் டேஸில் பக்கமாக கவிதை எழுதுவாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ சொல்லுவாங்க. ஆனால் நம்ம திருவள்ளுவர் மாதிரி 2 லைனில் நச்சின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தேன்னா எனக்கும் இந்த காதல் இதெல்லாம் கைகூடி இருக்குமோ என்னவோ. எந்த ராசிக்கு இந்த வருஷம் காதல் கைகூட போகுது? நீங்கள் தற்சமயம் காதலித்து கொண்டிருக்கும் ஒரு நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய காதல் கல்யாணம் வரைக்கும், திருமணம் வரைக்கும் சென்று வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கா? இல்லை நீங்கள் லவ்வே பண்ணாத ஒரு நபராக இருந்தால் கூட இந்த வருஷம் உங்களுக்கு புதுசாக ஒரு காதல் மலருமா? இந்த புதுசாக மலரக்கூடிய அந்த காதலால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி, வளர்ச்சி, முன்னேற்றம் இது எல்லாமே வருமா அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஜோதிட நல்லன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிற ஒரு விஷயந்தான், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இது வந்து ஒரு துல்லிய பலன் கிடையாது. இதையே நீங்கள் முழு பலனாக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் முன்கூட்டியே தெரிவிச்சிடுறேன். எல்லாருமே மேஷத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க. நான் எப்பவும் மீனத்திலிருந்து தான் போவேன். முதல்ல மீன ராசிக்கு இந்த வருஷம் காதல் கைகூடுமா, காதலிக்க சிறந்த ஒரு வருடமாக இந்த வருஷம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மீனராசிக்காரங்களில் நிறைய பேர் இப்போ காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் உண்மை. உங்களுக்கு இப்போ ஜென்ம சனி வரப்போகுது. உங்கள் காதலை நீங்கள் காப்பாற்றிக்கங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லுவேன். உண்மையில் இந்த மாதிரி ஜென்ம சனி காலகட்டத்தில் நிறைய காதல் தோல்வி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இளம் வயதில் இருக்க மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் லவ் பிரேக்கப் நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இதன் மூலம் உங்களுக்கு மன அழுத்தம் வரும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால காதல் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். நீங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தர் இப்போ உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் உருவாகலாம். அப்படி நடந்துச்சுன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கங்க. மீனராசிக்காரங்களுக்குலாம் லவ் பிரேக்கப் ஆகும்போது இப்போ கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 2 வருஷம், அதாவது இந்த ஜென்மசனி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நல்ல வேளை அந்த காதல் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதனால இப்போ லவ் பிரேக்கப் ஆச்சுன்னா அதை நினச்சி நீங்கள் பெருசாக ஃபீல் பண்ண வேண்டாம். அடுத்ததாக கும்பராசிக்கு, ஆல்ரெடி கும்பராசிக்கு லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு. அந்த டிப்ரெஷன்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு காதல் கண்டிப்பாக கிடைக்க போகுது. இந்த வருஷம் நிறைய கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் புது காதல் மலரப்போகுது. ஒரு புதிய நபர் அறிமுகமாகுவாங்க. அதன் மூலம் நட்பு உருவாகும், நட்பு காதலாக மலரும் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. அடுத்து மகர ராசிக்காரங்களுக்கு உண்மையாக சொல்லணும்னா, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ காதல் வயப்பட வாய்ப்பு இருக்குது. அந்த காதல் வெற்றி அடையவும் வாய்ப்பு இருக்குது. அது கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் முடியும். மகர ராசியில் பிறந்தவங்க யாராவது இப்போ தற்சமயம் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய காதலுக்கு வீட்டில் சம்மதம் தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷமாகவும் இந்த வருஷம் வந்து மகர ராசிக்கு இருக்குது. தனுசு ராசிக்காரங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு லவ் காத்துக்கிட்டு இருக்குது. 7ஆம் இடம் சொல்லப்படுற திருமணஸ்தானமான அந்த இடத்துக்கு இப்போ குரு வராரு. அந்த இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். 7ஆம் இடத்துக்கு குரு வரும்போது அந்த இடத்த அவர் வளர்ப்பார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வரும்போது உங்களுக்கு சில காதல்களை கொடுப்பாரு, நல்ல காதல்களை கொடுப்பாரு. அந்த காதல் கல்யாணம் வரைக்கும் போய் முடிந்து வெற்றி அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம். விருச்சிக ராசிக்கும் நல்லபடியான ஒரு காதல் நிறைவேறக்கூடிய ஒரு வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்குது. குரு என்னதான் போய் மறைஞ்சாலும் காதல் விஷயத்தில் பெருசாக அவர் கெடுக்க மாட்டார். காதல் விஷயத்தில் பெரிய பிரச்சனைகளை எதுவும் கொடுக்க மாட்டார் விருச்சிக ராசிக்கு. துலாம் ராசிக்கு இந்த வருஷம் அற்புதமாக இருக்குன்னு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக துலாம் ராசிக்கும் நல்லபடியான ஒரு காதல் மலரப்போகுது இந்த வருஷம். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களும் காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடமான திருமண ஸ்தானத்தை காதல் ஸ்தானமாகவும் ஜோசியத்தில் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு சனி வர போகிறதுனால காதல் விஷயத்தில் கன்னிராசிக்காரங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதலில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்குலாம். மீனத்துக்கு எப்படி சொல்லணும், சிம்மத்துக்கும் அப்படியே தான். நீங்கள் நம்பிட்டு இருந்த ஒருத்தவங்க இப்போ உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. நீங்கள் காதலித்து கொண்டிருக்கும் நபர் உங்களை விட்டு பிரிஞ்சு போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தம், கவலைகள், துக்கம் இது எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால காதல் விஷயத்தில் எல்லா ராசிகளை விட சிம்ம ராசி தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் மைண்டில் வச்சுக்கோங்க. சிம்மராசிக்காரங்க எல்லாரும் காதல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வருஷம் நீங்கள் காதல் எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு 2 வருஷம் போகட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காதல் ஆட்டோமேட்டிக்காகவே வரும், காதலும் கைகூடும். கடகராசிக்காரங்க அஷ்டம சனியிலேருந்து விலக போகிறீங்க. அதனால் உங்களுக்கும் நல்லபடியாக ஒரு காதல் மலரக்கூடிய ஒரு வருஷமாக தான் இருக்குது கடகராசிக்கு. மிதன ராசி, ரிஷப ராசிக்குமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கல்யாணம் வரைக்கும் போய் முடிஞ்சு நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மேஷராசிக்காரங்க இப்போ 7ஆம் சனிக்குள்ளே நுழையிறீங்க அப்படின்னா நிறைய மேஷராசிக்காரங்க இப்போ காதலிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு 2 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. காதல் அப்படியே ஸ்மூத்தாக போகும். 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் காதலில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் நல்லாவே இருக்கும். ஆக மொத்தம் 12 ராசிகளில் இந்த மீனம்,
கன்னி, சிம்மம் இந்த 3 ராசிகளை தவிர்த்து மற்றபடி இருக்க எல்லா ராசிகளுக்குமே இந்த வருஷம் காதல் சிறப்பாகவே அமைய வாய்ப்பு இருக்குது. அது கல்யாணத்தில் கொண்டு போய் முடியவும் நிறைய சான்சஸ் இருக்குது. மீனம், சிம்மம், கன்னி மட்டும் இந்த காதல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னி கூட பரவாயில்ல, மீனம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீனத்தை விட சிம்மம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் அடிக்கடி சொல்கிற அந்த 2 ராசிகள் மீனம், சிம்மம் இந்த 2 ராசிகள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக காதல் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். இந்த ராசி பலன் அப்படிங்கிறது பொது பலன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உங்கள் தசை புத்திகள் உங்களுக்கு யோகமாக நடந்துச்சு, உங்களுக்கு நல்ல கிரக நிலைகள்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தது. இப்போ நடக்கக்கூடிய தசை உங்களுக்கு யோக தசை, ராஜயோகாதிபதி தசை அப்படின்னு இது போல் நல்ல யோகமான காலகட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, இந்த மீனராசி, சிம்ம ராசியில் பிறந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே காதல் வந்து சக்ஸஸ் ஆகும். கல்யாணம் வரைக்கும் போய் முடிந்து நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு காலம், நல்லபடியாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த வருஷம் இருக்குது. இந்த மீனராசிக்கும் இந்த சிம்ம ராசிக்கும். நன்றி.